வெறும் வார்த்தைகளை வச்சு ஒரு முழு ஓவியத்தையே வரைய முடியுமா? முடியும்னு நம்ம பழந்தமிழ் கவிஞர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இலக்கிய உத்தி. ஒரு காட்சியே நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துற ஒரு மேஜிக். வாங்க இந்த கலைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த டெக்னிக்கோட பவரை புரிஞ்சிக்க முதல்ல நாம ஒரு அழகான கவிதைக்குள்ள மூழ்கிடலாம். இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா. ஏதோ நடக்குது, ஆனா என்னன்னு முழுசா புரியல. ஒரு சின்ன மர்மம், ஒரு அழகு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி வாங்க இதோட முழு வடிவத்தையும் பாத்திரலாம். இதுதான் அந்த முழுமையான பாடல். இத படிக்கும்போது கவிஞர் நம்மள ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. தோன்றி, காயா, முல்லை, கொன்றைன்னு வரிசையா பூக்கள் நம்ம கண்ணு முன்னாடியே பூத்து குலுங்குது. எவ்வளவு ஒரு உயிரோட்டமான கலர்ஃபுல்லான காட்சி பாத்தீங்களா? இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இங்க பல செடி கொடி மரத்தை பத்தி பேசினாலும் எல்லாமே செய்யற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? மலர்றது. ஆமா, அது கவனிச்சிங்களா? மலர்தல்ங்கிற அந்த ஒரே ஒரு செயல் வேற வேற வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த கவிதையோட கட்டமைப்புக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இதுல மறைஞ்சிருக்கிற அந்த மையப்புள்ளியை தேடுவோம் வாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு முழுசும் எந்த ஒரு மைய கருத்து, எந்த ஒரு செயல் திரும்ப திரும்ப நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். மலர்தல்ங்கிறது தான் அந்த மைய கருத்து. இங்க பாருங்க, அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தனன்னு பலவிதமான வார்த்தைகள் இருந்தாலும் எல்லாமே ஒரே அர்த்தத்தை நோக்கி தான் போகுது. சிம்பிளா சொல்லணும்னா வார்த்தைங்க வேற, ஆனா பொருள் ஒண்ணுதான். நாம இப்போ கண்டுபிடிச்சோமே இந்த அற்புதமான டெக்னிக், இதுக்கு கவிதை உலகத்துல ஒரு பேரும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு தான் பொருள் பின்வரும் நிலை அணி. பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு. பொருள் திரும்ப திரும்ப பின்னாடி வர்றதுனால தான் இந்த பேரு. அதாவது ஒரு கருத்து முதல்ல வந்துரும், அப்புறம் அதே அர்த்தம் தர வேற வேற வார்த்தைகள் பின்னாடியே வரிசை கட்டி வரும். நம்ம கவிதையில மலர்தல்ங்கிற பொருள் அப்படிதானே வந்துச்சு. இப்போ இந்த அணியோட இலக்கணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க திரும்பவும் அந்த பாட்டுக்கே போய் அதோட அழகை இன்னும் கொஞ்சம் ஆழமா ரசிக்கலாம். இந்த அட்டவணை இத ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தனன்னு 6 அழகான வார்த்தைகள். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இது எல்லாத்தோட மையப்பொருளும் ஒன்னே ஒண்ணுதான், மலர்ந்தன. இதுதான் ஒரு கவிஞரோட மொழி ஆளுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்போ நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வார்த்தைகள் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த பாட்டோட உயிர்நாடியான மலர்தலுங்கிற பொருள் மட்டும் மாறவே இல்லை. இது ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிய வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான முறை. சரி, கவிஞர் ஏன் இப்படி செய்யணும்? சும்மா மலர்ந்தன மலர்ந்தனன்னே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கலாமே. எதுக்காக இந்த டெக்னிக்? இதோட கலைநயம் என்னன்னு பார்க்கலாம். காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு காட்சியை சும்மா ஒரு கோடு போட்டு வரையறதுக்கும் அதுக்கு பல வண்ணங்கள் தீட்டி உயிர் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். இந்த உத்தி ஒரு காட்சியை ரொம்ப ஆழமா, நுணுக்கமா, உயிரோட்டமா நம்ம மனசுல பதிய வைக்குது. இந்த ஒப்பீட்டை பாருங்க. இடது பக்கம் பூ மலர்ந்ததுன்னு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா வலது பக்கம் முட்டு அவிழ்ந்தது, இதழ்கள் விரிந்தன, மலர் பூத்ததுன்னு விவரிக்கிறோம். இந்த 2வது முறை ஒரு சினிமா காட்சி மாதிரி அந்த நிகழ்வை முழுமையா அழகா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இதுதான் பொருள் பின்வரு நிலை அணியோட உண்மையான சக்தி. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு மைய கருத்தை எடுத்துக்கிட்டு அதையே வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற வடிவங்கள்ல சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை உருவாக்குற இந்த உத்திய நீங்க கேக்குற பாட்டுல, பாக்குற சினிமாவுல, இல்ல படிக்கிற கதைகள்ல எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.